ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளை நாமே முன்னாடி இருந்ததை விடைக்கும் இன்னும் எப்படி ஸ்மார்ட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 ஹேபிட்டை தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த 6 ஹேபிட்டையுமே உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விடைக்கும் இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த 6 ஹேபிட்டை தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஹேபிட் நம்பர் 1, ரைட் டவுன் யுவர் டெய்லி ஐடியாஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ரொம்பவே நிறைய ஐடியாஸ் நம்ம ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி வரும். அது நாம் தனியாக இருக்கும்போது அல்லது குளிக்கும்போது இந்த மாதிரி டைம் தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் கொஞ்சம் நேரம் அல்லது கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐடியாஸ் அப்படியே நம்ம மைண்டில் இருந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் நமக்கு தோன்ற எல்லா ஐடியாஸையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு நோட்டில் எழுதும்போது அந்த ஐடியாஸ் அப்படியே சேஃபாக இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது நம்மளால் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹேபிட்டை எல்லா ரிச் பீப்புள் அண்ட் பிக் பொசிஷனில் இருக்க எல்லா பீப்புளுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நாமளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஹேபிட் நம்பர் 2, வாட்ச் எஜுகேஷனல் வீடியோ. நாம் என்டர்டெய்னிங்கான வீடியோவை பார்க்குறத விட எஜுகேஷனல் வீடியோஸ் அதிகமாக பார்க்கும்போது நம்மளோட நாலேஜ் டெவலப் ஆகுது. அதுக்காக என்டர்டெய்னிங் வீடியோவை பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால் அப்படின்லாம் இல்லை. நாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிட்டு எஜுகேஷனல் வீடியோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். நாம் நம்மளோட கெரியர் ரிலேட்டடான வீடியோஸை அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நாலேஜ் அதுலேருந்து ஈஸியாக கெயின் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹேபிட் நம்பர் 3, பிளான் யுவர் வீக். ஒவ்வொரு வாரத்தையும் நாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக்லேயே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா வீக்லேயும் ஃபஸ்ட்டு டேக்கு நாம் இந்த வீக்கை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டேலேயே பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களோட டைம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. உங்களால் 100% கமிட்மெண்ட்டோட ஈஸியாக அந்த வாரத்தை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஹேபிட் நம்பர் 4, கீப் சைலண்ட். நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் எப்போ வரும்னா நாம் எப்போ மற்றவங்க கூட ஓவராக பேசுகிறோமோ அப்போ தான். சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ் தான். அதுக்காக எல்லா இடத்துலையுமே சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. தேவையான இடத்துல மட்டும் நாம் பேசிக்கிட்டு தேவையில்லாத இடத்துல சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வைஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஹேபிட் 5, ரீட் டெய்லி. நாம் எல்லாருமே இந்த ரீடிங் ஹேபிட்டை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஆத்தர் அவரோட லைஃப் ஃபுல்லாக அவர் கற்றுக்கிட்டதை நமக்கு ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை ஈஸியாக நம்மளால் கொஞ்ச நாள்லையே கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் நம்ம 10 to 15 பேஜஸ் ஆச்சும் ஒரு நாளைக்கு ரீட் பண்ணணும். அதுக்காக நம்ம புக்கெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் புக்காகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. ரீடிங் வச்சு ஒரு பெஸ்ட்டு கோட் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, லீடர்ஸ் ஆர் த ரீடர்ஸ் அப்படின்னு. ஏன்னா மேக்ஸிமம் லீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ரீடிங் ஹேபிட் வச்சுருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஹேபிட் நம்பர் 6, மேக் ஐடிட் லிஸ்ட். ஒவ்வொரு நாளும் நாம் நைட்டு தூங்குகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாம் அந்த டேயை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எழுதணும். அது நல்ல விஷயமாக இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாக இருக்கலாம். நாம் இப்படி எழுதி வரும்போது நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த 6 ஹேபிட்டையுமே ஒரே நாளில் நம்மளால் அப்ளை பண்ண முடியலைன்னா அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹேபிட்டை அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே இந்த 6 ஹேபிட்டையும் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் எந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங்.